முருங்கைக்காய் தக்காளி தொக்கு சூப்பராக இருக்கும். இது இட்லி தோசையோடு சாப்பிட்லாம், பின்ன சாதத்தோடு சாப்பிட்லாம், இடியாப்பம் ஆப்பம் இது எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது எப்படி செய்கிறதுன்னுட்டுன்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி மார்னிங், வெல்கம் டு ஆல் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன், வெங்காயம் போட்டிருக்கேன். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கி வருது. இப்போது நான் கொஞ்சம் அரைச்சி வச்சுருக்கேன் வெங்காயத்தையும் இதோட சேர்த்துடுறேன். அரைச்ச வெங்காயம் ரொம்ப நைஸாக இல்லை, அதுவும் கொஞ்சம் பெருன்னு அரைச்சிருக்கேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அந்த வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். அந்த வெங்காயம் ஸ்மெல்லும் கொஞ்சம் ஓரளவுக்கு இருக்கும். அந்த பச்சை ஸ்மெல்லு, பச்சை வாசனை போகணும். அதை வரைக்கும் நாங்கள் வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு தேவையான மசாலாங்க ஆட் பண்ணிக்கலாம். நம்ம